போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன இன்று மதியம் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம். கனடா நாட்டு உயர்ஸ்தானிகரை அங்கஜன் ராமநாதன் சந்திப்பு. எதிர்வரும் 17ஆம் 18ஆம் திகதிகளில் முல்லைத்தீவில் இருந்து பருத்தித்துறை வழியாக கடல் வழியான போராட்டங்களை நடத்த சுமந்திரன் அழைப்பு. ஆசாத் சாலி தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. வடக்கில் வேலையில்லா பிரச்சனையே வன்முறைக்கு காரணம் என போலீஸ் மா அதிபர் யாழ் ஆயரிடம் தெரிவிப்பு. நாட்டில் வெகு விரைவில் பஞ்ச நிலை உருவாகும் சமன் ரத்னபிரிய சுட்டிக்காட்டு. மஹிந்த ராஜபக்சவின் முடிவை ஏற்க மறுப்பு, தொடர்ந்தும் போராட அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கம் முடிவு. சீனா வசமாகும் இலங்கையின் ஜனாதிபதி மாளிகை, தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வெளியிட்டுள்ள தகவல். சதி திட்டங்கள் தொடர்பில் மைத்ரி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டித்தோர் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள அறிவிப்பு. அக்டோபர் 31 வரையில் தொடரும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் வெளியான அறிவிப்பு. அரசாங்கத்தினால் முடியவில்லை, ரணிலிடம் ஒப்படையுங்கள் ஐதேகா கோரிக்கை. ஜனாதிபதி கோட்டபாயவுடன் இந்திய ராணுவ தளபதி முக்கிய பேச்சு. கொழும்பு விகாரையில் கைக்குண்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். மன்னார் விவகாரம், இலங்கைக்கு இந்தியாவால் காத்திருக்கும் நெருக்கடி. நீண்ட காலம் தடுப்பின் பின்னர் நிரபராதிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு விடுவிக்கப்படுபவர்கள் அடிப்படை உரிமை மீறல் மனு தொடரலாம், சட்டத்தரணி அம்பிகா சத்குணநாதன் தெரிவிப்பு. முஸ்லிம்களின் சமய உணர்வை நிந்திக்கும் வகையில் கருத்து தெரிவிக்கும் அமைச்சர் சரத் வீரசேகர அதனை வாபஸ் பெற வேண்டும், தேசிய ஐக்கிய முன்னணி அறிக்கை. 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தல் விவகாரம், வசந்த கர்ணாகுடவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை மீளப்பெற சட்டமா அதிபர் தீர்மானம். ஆய்வுக்கூட எலிகளாக மாற்றப்பட்டுள்ள இலங்கையர்கள் வெளியான உண்மைகள். இலங்கை தொடர்பில் சீனா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். தலைகீழாக மாறிய மஹிந்தவின் சாதனைகள், அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தகவல். அரசியல் கைதிகளை ஒழித்து கட்டலாம், லொஹானுக்கு கோட்டபாய கொடுத்த அதிகாரம் அம்பலப்படுத்திய சிரேஷ்ட சட்டத்தரணி. அம்மா என சத்தம் கேட்கும் போது எமது வயிறு கொதிக்கின்றது, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவலை. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே இன்றைய தினம் நாட்டின் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை பெறும் நோக்கில் நாட்டின் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை இந்திய ராணுவ தளபதி நரவனே சந்தித்ததாக இந்திய தூதுவர் ஆலயம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு ஒத்துழைப்பில் இந்தியாவின் பங்காளியான இலங்கையின் முன்னோடியான செயற்பாட்டை பாராட்டுவதாக ஜெனரல் நரவனே தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் செயலாளர் பி. ஜெயசுந்தர, சிரேஷ்ட ஆலோசகர் லலித் பீரதுங்க, ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாம் மற்றும் இந்திய அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு பொரலெஸ்கமுவில் உள்ள பிரசித்தி பெற்ற பெல்லன்வில ரஜமகா விகாரையில் இருந்து கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைக்குண்டு இன்று பிற்பகல் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. விகாரையின் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த நபரால் கைக்குண்டு இருப்பது கண்டறியப்பட்டு பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த இடத்துக்கு விரைந்த குண்டு செயலிழப்பு பிரிவின் உதவியுடன் போலீசார் கைக்குண்டை செயலிழக்கவும் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைக்குண்டு எப்படி விகாரைக்குள் கொண்டு வரப்பட்டது என்பது பற்றிய விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டதன் பின்னர் நிரபராதிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுவிக்கப்படுபவர்கள் இழப்பீட்டை கோரியும் சட்டத்தின் முன் சமனாக நடத்தப்படவில்லை, எதேர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டமை மற்றும் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டமை ஆகிய காரணங்களை முன்னிறுத்தியும்
உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்ய முடியும் என சட்டத்தரணியும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளருமான நீலன் திருச்செல்வம் அறக்கட்டளையின் தலைவருமான அம்பிகா சற்குணநாதன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அதிகாரிகள் தம்பசம் உள்ள அதிகாரங்கள் மற்றும் அவை துஷ்பிரயோகம் செய்யப்படும் முறை தொடர்பில் தடுப்பு காவலில் இருந்த காலத்தில் நன்கு அறிந்திருக்கக்கூடியவர்கள் தாம் அச்சுறுத்தலுக்கும் தொடர் கண்காணிப்புக்கும் இலக்காகலாம் என்ற அச்சத்தின் காரணமாக பெரும்பாலும் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் உள்ளடங்கலாக அடுத்த கட்ட சட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கு முன்வருவதில்லை என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அது மாத்திரமன்றி ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தொடர்ந்து வழங்குவது குறித்த மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்காக கடந்த மாத இறுதியில் இலங்கை வந்திருந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவும் பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வு செய்வது தொடர்பில் இலங்கையினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் விலைவாசியானது விண்ணை தொடும் அளவுக்கு சென்றுவிட்டது. முன்னைய ஆட்சியிலும் விலைவாசி உயர்வடைந்து ஆனால் இந்த அளவுக்கு விலை அதிகரிக்கவில்லை. பிரித்தானியர்களின் ஆட்சி காலத்தில் ஆளுநர் மாளிகையாக இருந்த அரச தலைவர் மாளிகையை சீனாவுக்கு கொடுத்துவிட்டு ஆளுநரையும் நியமித்துவிட்டு சீனாவின் காலனித்துவ நாடாக அறிவித்து விடுங்கள். இவ்வாறு ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு எத்தில்கோட்டையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று இந்த நாட்டிலே பொருள் விலை வரலாற்று எப்போதும் இல்லாத முதலிலே விண்ணை தொட்டுவிட்டது. கடந்த காலங்களில் கூட விலைவாசி உயரும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல, விண்ணை தொட்டு கொண்டிருக்கின்றது. அது பாருங்கள், தேநீராக இருக்கலாம், பானாக இருக்கலாம், சோட்டு பார்சலாக இருக்கலாம், அல்லது கொத்து ரொட்டியாக இருக்கலாம், ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், படிஸாக இருக்கலாம். சாதாரண மக்கள் பயன்படுத்தும் எல்லா பொருட்களும் பொழுது விண்ணை தொடும் அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது, எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த அரசாங்கம் சொல்வதைப் போல இன்னும் சில நாட்கள் வர இருக்கக்கூடிய அந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பாதீட்டின் மூலமாக அரசாங்கம் மக்களுக்கு நியாயத்தை, நீதியை, சரியான ஒரு தீர்வை தருவோம் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. என்ன வரப்போகிறது தெளிவாக தெரிகின்றது. அது மட்டுமல்ல, பாருங்கள், இப்பொழுது இந்த அரசாங்கம் இப்போ அனைத்துக்குமே காரணமாக சொல்வது என்னவென்றால் கோவிட் என்று சொல்கிறார்கள். கோவிட் இலங்கையில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கின்றது. இந்தியாவிலும் இருக்கின்றது, பங்களாதேஷிலும் இருக்கின்றது, வேறு நாடுகளிலும் இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் கூட பார்த்தால் பொருளாதாரமாக நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கின்றது, விலைவாசி கட்டுப்பாட்டில் இருக்கின்றது, சம்பளம் உயர்ந்திருக்கின்றது, பொருளாதாரம் உடைந்து விழவில்லை. அது காரணத்தினால்தான் பங்களாதேஷில் நாங்கள் கடன் வாங்கி இருக்கின்றோம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு இல்லாத ஒரு வரப்பிரசாதம் இலங்கை இருந்தது. என்ன அது? இலங்கை ஒரு தீவு. இங்கே வெளியிலிருந்து தான் கோவிட் வர முடியும், வந்தது, அப்படி தான் வந்தது. அது உண்மை. நாங்கள் மூடவில்லை. ஆகவே கோவிட் வருகை கூட காரணம் நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறீர்கள், வேறு யாரும் அல்ல. அது உண்மை. ஆகவே கோவிட் என்ற காரணத்தை சொல்லி தப்பு போயிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். உங்களால் இந்த நாட்டை ஆள முடியாவிட்டால், பராமரிக்க முடியாவிட்டால், விலைவாசி கட்டுப்படுத்த முடியாவிட்டால், மக்கள் வருமானத்தை உயர்த்த முடியாவிட்டால் போய்விடுங்கள், போய்விடுங்கள் கூற விரும்புகின்றோம். நாங்கள் யார் தகுதி வாய்ந்தவர், யார் ஆளப்போகின்றார்கள் நாங்கள் தீர்மானிக்கின்றோம், மக்கள் தீர்மானிப்பார்கள். பாருங்கள், இந்த நாட்டிலே இன்றைய அரசாங்கத்துக்கு கடந்த தேர்தலின் போது விதக்கும் வாக்கு வங்கி, ஃப்ளோட்டிங் ஓட்டு சொல்வார்கள், அவர்கள் தான் பெருமளவு ஆதரவு அளித்தார்கள். அவர்களின் நம்பிக்கையை இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அன்று பெற்றிருந்தார். எங்களால் தடுக்க முடியவில்லை, பெற்றிருந்தார். என்று பார்த்தால் மிதக்கும் வாக்குகள் வந்த அரசாங்கம் இப்பொழுது அப்படி ஆட்டிலே மிதக்கிறது. திக்கு தெரியாமல், திசை தெரியாமல், தலைவர் இல்லாமல், வழிகாட்டல் இல்லாமல், அரசாங்கம் இல்லாமல் அப்படி மிதந்து போகின்றது அரசாங்கம். நாடு மிதந்து போகின்றது அப்படி அரசாங்கம். ஆகவே அத்தகைய நிலைமையில் இந்த அரசாங்கம் நாட்டை உருவாக்கி இருக்கிறது சொல்ல வேண்டும். இன்று பாருங்கள், நேஷனல் பிளான் குவாரண்டைன் சர்வீஸ் என்று இருக்கின்றது. அவர்கள் தான் நாட்டில் வரக்கூடிய தாவரங்கள், உரம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து சம்பந்தமான அறிக்கையை சமர்ப்பிப்பவர்கள். அவர்கள் இன்று இலங்கை கொண்டு வரப்பட்டிருக்கூடிய அந்த சீனாவில் கொண்டு வரக்கூடிய உரத்தை கண்டுபிடித்து ஆய்வு செய்து அது பிழையானது, அதில் கிருமிகள் இருக்கின்றன, பாக்டீரியா இருக்கின்றன சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு எதிராக சீனாவின் தூதரகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கையில் இந்த NPKIOS என்ற இந்த நிறுவனத்தின் அறிக்கை பிழை என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய பிழை இருக்கின்றதா இல்லை என்பது பற்றி சம்பந்தமாக எங்களது NPKIOS, இலங்கை NPKIOS நிறுவனத்தின் மேலாளர்களை, படிப்பாளர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்ற, தயவு செய்து நீங்கள் அதுக்கு பதில் கூற வேண்டும். ஏனென்றால் சீனாவின் ஆதிக்கம் எல்லை மீறி போகின்றது. இன்று இலங்கை துறைமுக நகர அமைக்கப்பட்டு மட்டுமல்லாமல்
அது சுற்றி இருக்கக்கூடிய கொழும்பு நகரில் இருக்கக்கூடிய 13 ஏக்கர் காணிகள் சீனாவுக்கு வழங்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது. அதுக்குள்ளே தான் ஜனாதிபதி மாளிகையும் வருகிறது. அது மாளிகை தான் கடந்த காலங்களிலே பிரிட்டிஷ் காலத்திலே ஆளுநர் மாளிகையாக இருந்தது. ஆகவே அந்த மாளிகையும் சீனாவுக்கு கொடுத்துவிட்டு அந்த மாளிகையில் சீன ஆளுநர் ஊரை கொண்டு நியமித்து சீனாவின் காலனியாக இந்த நாட்டை அறிவித்து வீடுகள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். மரத்தை செய்ய வேண்டிய தேவையில்லையே, இரட்டை செய்து வீடுகள் கூற விரும்புகின்றோம். ஆகவே இன்று எங்களது கூட்டணி எதிரணி கூட்டணி என்பது சிறந்த திறமையாளர்களை கொண்ட கூட்டணியாக இருக்கின்றது. கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலே எங்களுடைய இருந்த இது பிழை செய்த பலர் எங்களோட இல்லை. சிறந்தமாக ஒரு குழு இருக்கின்றது, ஒரு அணி இருக்கின்றது. அந்த அணியிடம் நாட்டை பாரம் கொடுக்கும்படி ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். 1700வது நாளாக சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வவுனியாவில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. வவுனியா A9 வீதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்பாக உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் போராட்ட கொட்டகைக்கு முன்பாக இன்று காலை குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தாய்மார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளையும் காணாமல் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகளின் புகைப்படங்களையும் தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார் தெரிவிக்கையில் 1700வது நாளாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களது பிள்ளைகளுக்கு எவ்வித தீர்வும் எட்டப்படவில்லை. ஜனாதிபதி மரண சான்றிதழ் வழங்குவதாக கூறியுள்ளார். எந்த ஒரு தாயும் மரண சான்றிதழ் வாங்குவதற்கு தயாராக இல்லை. அதை ஜனாதிபதி சொன்ன நாளிலிருந்து தாய்மார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஜனாதிபதி அமெரிக்கா சென்று தம் பேரப்பிள்ளைகளை தூக்கி அன்பை பொழிகிறார். நாங்கள் அம்மா அம்மா என கதரும் போது எமது பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். அவருக்கு இருக்கும் பாசம்தானே எங்களுக்கும் இருக்கும். அம்மா என்று சத்தம் கேட்கும் போது எமது வயிறு கொதிக்கிறது. கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன. எவ்வாறு நாம் ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு மரண சான்றிதழ் வழங்க முடியும் என அத்தாய்மார்கள் தெரிவித்துள்ளனர். சமய உணர்வுகளை நிந்திக்கும் வகையில் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கும் கருத்து சமூக வலைதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த கருத்தை அவர் வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேசிய ஐக்கிய முன்னணி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய ஐக்கிய முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் போலீஸ் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்து வரும் கருத்துக்கள் முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்துவதாக மட்டுமன்றி முஸ்லிம்களின் சமய நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக கேலி செய்யும் வகையில் அமைந்துள்ளது எனவும் இந்த அரசாங்கம் எல்லா வகையிலும் எல்லா தரப்பினர் மத்தியிலும் தனது செல்வாக்கை நாளுக்கு நாள் துரிதமாக இழந்து வருகின்ற நிலையில் அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வர பெரும்பாடுபட்ட மகா சங்கத்தினரும் அரசின் மீது நம்பிக்கை இழந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மத்தியில் போதித்து வருவதோடு அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்க தயாராகுமாறும் மக்களை வேண்டிக் கொள்கின்றனர் என சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறான நிலையில் அரசாங்கம் தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள இந்த அரசுக்கு தெரிந்த ஒரே மார்க்கமான இனவாதத்தை மீண்டும் தூண்டி தூவமிட்டு வரும் செயற்பாடுகளில் அரசுக்கு ஆதரவான சேனாக்கள் களமிறங்கி விடப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமூக வலைத்தளங்களில் உலாவரும் குரல் பதிவுகள் மூலம் அம்பாறை மாவட்ட முஸ்லிம்களின் சிலர் அல்ஹாவுக்கு அடுத்தபடியாக தாங்கள் வணங்கக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் அது சரத் வீரசேகர தான் என தன்னிடம் தெரிவித்துள்ளதாக அவரை குறிப்பிட்டுள்ளார். இதுதான் சரத் வீரசேகரவின் மடமையின் உச்சகட்டம் எனவும் எந்த ஒரு முஸ்லீமிடமிருந்தும் அவர் எப்பேற்பட்டவராயினும் சரி எப்பேற்பட்ட நிலையில் இருப்பினும் சரி அவருடைய வாயிலிருந்து இவ்வாறு ஒரு வார்த்தையோ சொற்றொடரோ வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் முஸ்லிம்களின் அடிப்படை நம்பிக்கை என தெரிவித்துள்ளனர். இன்னமும் ஏன் இந்த மௌனம் என்பதுதான் புரியவில்லை எனவும் அம்பாறை மாவட்ட உலமாக்கள் உலமா சபையினர் சிவில் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு இந்த விடயத்தில் பெரும் பொறுப்புள்ளது. சரத் வீரசேகரவிடம் எந்த ஒரு முஸ்லீம் அப்படி சொல்லி இருக்க முடியாது என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டும். மாறாக அவர் அதை ஏற்க மறுத்தார் அவர் குறைந்தபட்சம் தன்னிடம் அப்படி சொன்ன ஒரு முஸ்லீமையாவது அடையாளம் காட்ட வேண்டும். இல்லையே அவர் தனது கருத்தை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ இருந்தபோது அடைந்த அனைத்து சாதனைகளும் 2015க்கு பின்னர் தலைகீழாக மாறியுள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர் அரசாங்கம் தோல்வியடைந்ததாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த 69 லட்சம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்பதையே ஜனாதிபதி தெரிவித்திருந்தார்.
இந்நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தால் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை இந்த அரசாங்கமே மீட்டெடுத்தது என்றார். இதேவேளை கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ இருந்தபோது அவரின் கீழ் அடைந்த அனைத்து சாதனைகளும் 2015க்கு பின்னர் தலைகீழாக மாறியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் வேலையில்லா பிரச்சினை காரணமாகவே வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுவதாக போலீஸ் மா அதிபர் தன்னிடம் தெரிவித்ததாக ஜாழ் ஆயர் ஜஸ்டின் பெர்னாண்ட் ஞானப்பிரகாசம் தெரிவித்துள்ளார். வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள போலீஸ் மா அதிபர் ஜாழ் மறைமாவட்ட ஆஜரை இன்று மாலை ஆஜர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜாழ் ஆஜர், தற்போதைய போலீஸ் மா அதிபர் SSP-யாக DIG-யாக ஜாழ் மாவட்டத்தில் கடமையாற்றியிருந்த ஒருவர். அவருக்கு ஜாழ்ப்பாணம் நன்றாக தெரியும். ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மீது நல்ல விருப்பம் கொண்டவர் எனவும் இன்றைய தினம் இங்கே உள்ள பிரச்சினை தொடர்பில் ஆராய ஜாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்தார் என்பதையும் என்னுடன் சந்திப்பினை மேற்கொண்டார் எனவும் தெரிவித்துள்ளார். அவர் ASP-யா இருந்து வேலை செய்தவர், DIG-யா வந்து இங்க வேலை செய்தவர். அவர் யாழ்ப்பாணம் நல்ல பழக்கம், நல்ல விருப்பமாம். இப்போ வந்து இங்கே இருக்கிற பிரச்சனையை நான் சொன்னேன். இளமாக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் விரக்தி நிலையில் ட்ரக்ஸுகள் வழக்கம், அதுக்கு எஜுகேஷன் சொல்லி அவர் சொன்னவர். நானும் அதுதான் பார்த்து நான் உண்டு. மற்றது போலீஸ் மக்களோட கூட பழக வேண்டும். மக்களுக்கு சேவை செய்யத்தான் போலீஸ், ஆமி இல்லை. அதான் சொன்ன தான் செய்வேன். மற்றது வழியில் இந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் வந்து பள்ளிக்கூடங்களில் படிப்பிச்சது. வந்து பாய்வினம் ட்ரக்கால் அடிபட்டது, அதை மீண்டும் தொங்க சொல்லி பாடசாலையில் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். நம்ம ரோட்லேயே வச்சுக்கணும். அப்படியான டீமை செய்ய சொல்லி இதை தான் எனக்கு இடமெல்லாம் பழக்கம் முழுக்க என்று சொல்லிட்டு போகிறார். அவர் சொன்னார், இதெல்லாம் இதெல்லாம் வருதுண்டு. நாங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன், காசு இல்லை, ஜாப்ஸ் இல்லை, அப்போ ஈஸியாக வாழை கொண்டு வட்டி கோல்டு எடுக்கிறத சொல்லி எவ்வளவோ குறைச்சிக்கணுமாம். ஆனால் இன்னும் ட்ரை பண்ணுங்கணும் அதை குறைப்பது. நான் கேட்டது இது போலீஸ் மக்களுக்காண்டி தான் போலீஸ், ஆமி இல்லை. அவர்கள் கூட பழகணும் அவரை திருத்துறதுக்கு. மற்றது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஃபைனுக்கு போடாதீங்கோ, ஃபைனை கட்டி போட்டு போகிறாங்க. வச்சிருங்க ஒரு மனத்தியாலம் அதனுடைய அப்படிதான் எங்களுடைய ஆக்கள் படிப்பினோம். இல்லைன்னா காசு கட்டிக்கணும், இல்லாமல் ஒன்றும் காசு வேணால் வீடு ஒரு மனத்தியாலம்னு சொல்லி இதில் படிப்பிக்க சொல்லி ரூல்ஸ் இதுகளெல்லாம் ரோட்டில் டபுள் லைன் எல்லாம் தெரியாது, அதை க்ராஸ் பண்ணுறதுகளெல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷனில் செய்ய சொல்லி கேட்டு நான். மற்றது இந்த ட்ரக்ஸ் ப்ராப்ளம் தான், வேலையும் இல்லை, பாவம். கண்டுபடுத்து, எஸ், they are trying, ஆனால் வெல் கஷ்டம். அதை பற்றி அவர் சொல்லினா அது கோர்ஸுக்கு போயிட்டு கோர்ஸ் தான் செய்யணும் சொன்னார். உங்களுக்கு தேவையாக இருக்குது, 500 பேர் தான் சேர்ந்துருக்கு, இன்னொரு 500 சேர்க்க வேண்டும். அவர்களை தான் இங்கேயே பயிற்சி வச்சு போட்டு இங்கேயே போடுவேன். இரண்டு அங்கால போகிறதுக்கு பொம்பளை பிள்ளைகள் பயப்படுதுலாம், பாய்ஸுக்கும் அப்படி தானே. என்னுடைய நான் இங்கேயே பயிற்சி வச்சு இங்கேயே எழுதுங்கிறதுக்கு ஆவணம் செய்வேன். நான் லாங்குவேஜும் நான் படிப்பிப்பேன், சிங்களம் 2 கஷ்டம்னு சொல்லி சொன்னார். அது தானே சொன்னார், ஆக்கள் செய்யணும், அப்போ தான் எங்களுக்கு அது கடமையாக இருக்குமா. சரி, எதிர்வரும் 17ஆம் 18ஆம் திகதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் தொடர்பாக உள்ள பிரச்சினைகளுக்கு நீதி கோரி போராட்டங்களை நடத்த தீர்மானித்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தெரிவிக்கையில், பெருவாரியாக ஒரு போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். வருகிற
திங்கட்கிழமை 18ஆம் தேதி வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல கமநல உத்தியோகத்தர்களுடைய அலுவலகங்களுக்கு முன்பாக ஏபிசி என்று எல்லாரும் அழைக்கிற அலுவலகங்களுக்கு முன்பாக போராட்டங்கள் நடத்தப்படும். தற்போது நாட்டிலே இருக்கிற அல்லது நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த உலக தொற்று கோவிட்-19 காரணமாக மக்கள் ஓரிடத்திலே ஒன்று சேருவது உசிதமானதல்ல, அது சமூக பொறுப்புக்கும் மாறானது என்பதையும் கருத்தில் எடுத்து எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த 2 மாகாணங்களிலேயும் இருக்கிற அனைத்து இந்த கமநல மத்தியஸ்தானங்களுக்கு முன்பாக குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்கள் மட்டும் ஒரே நேரத்திலே இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவார்கள். யாழ்ப்பாணத்திலே 28 மையங்கள் இருக்கின்றன. அப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பல மத்தியஸ்தானங்கள் இருக்கின்றன. வேலை நாளான திங்கட்கிழமை 18ஆம் தேதி காலை 9 மணிக்கு அந்த அலுவலகங்களுக்கு முன்பாக சமூக பொறுப்போடு சமூக இடைவெளிகளை பேணி 10 பேர் அல்லது 15 பேருக்கு உட்பட்ட எண்ணிக்கையானவர்கள் ஒரே நேரத்திலே அனைத்து இடங்களிலேயும் இந்த போராட்டத்தை நடத்துவதன் மூலம் பாரியதொரு கவன ஈர்ப்பை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தெற்கிலே இருக்கிற மற்றைய எதிர் அணி அரசியல் தலைவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன், எதிர்க்கட்சி தலைவரோடு பேசியிருக்கிறேன், ஜேவிபி தலைவரோடு பேசியிருக்கிறேன். தங்களுடைய பிரதேசங்களிலே விதைப்பு ஆரம்பமாகிற வேளையிலே ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்களும் இப்படியான போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்துவார்கள். பசலை கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டங்கள் கொண்டு நடாத்தப்படும். இந்த போராட்டங்களுடைய ஆரம்பம் வடக்கு கிழக்கிலே இருந்து தொடங்குகிறது. ஆகையினாலே வருகிற 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு அனைத்து கமக்கார அமைப்புகள், விவசாயிகள் சங்கங்கள் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள், இது உணவு பற்றாக்குறையும் ஏற்படுக போகிற ஒரு விடயம், இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய பூரண ஆதரவை கொடுக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது அரசியல் கட்சிகள் கடந்த ஒரு விடயம். ஆகையினாலே ஒரு அரசியல் நிகழ்ச்சியினர்களாக இதனை எடுத்துக்கொள்ளாமல் மக்களுடைய போராட்டமாக இதனை நாங்கள் நடத்த தீர்மானித்திருக்கிறோம். அதற்கு அனைவருடைய பங்களிப்பும் ஆதரவும் தேவை. ஆனால் அந்த போராட்டம் நடத்தப்படுகிற போது அந்தந்த இடங்களிலே மிக குறைந்தளவு எண்ணிக்கையானவர்களை ஒழுங்கான முறையிலே வடிவமைத்து அதனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீன்பிடித்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். ஆகவே அந்த துறையினர் தான் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். கடற்படையினர் கைது செய்வதற்காகத்தான் கடற்படையினரை உபயோகிப்பார்கள் என்றால் கடலிலே நடக்கிற கைதுகளை மற்றவர்கள் செய்வது கஷ்டம். ஆனால் கடற்படையினர் கைது செய்து அவர்களை மீன்பிடி அமைச்சினுடைய உத்தியோகத்தர்களிடத்திலே தான் பாரப்படுத்துவார்கள். அவர்கள்தான் இந்த கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்திலே முற்படுத்துவது. அப்படியாக நீதிமன்றத்திலே முற்படுத்துகிற போதுதான் எந்த சட்டத்தின் கீழே அவர்கள் முற்படுத்தப்படுகிறார்கள் என்று அவர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும். ஆகவே இது முற்று முழுதாக மீன்பிடித்துறை அமைச்சருடைய கையிலே இருக்கிற ஒரு விடயம். அவர் எந்த சிரமமும் எடுக்காமல் நாங்களாகவே உருவாக்கி கொடுத்த அந்த சட்டம் அவருடைய கையிலே இருக்கிறது. அதை அவர் உபயோகிக்க தயங்குகிறார், உபயோகிக்க மறுக்கிறார். நேற்றைய தினம் மீன்பிடித்துறை அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையிலே அந்த சட்டத்தை நான் உபயோகிக்க மாட்டேன் என்கின்ற தொனிப்பொருளில் தான் பேசியிருக்கிறார். ஏனென்றால் மீனவர்களுக்கு ஒரு மோசமான அறிவுரையை கொடுத்திருக்கிறார். அந்த படகுகளை இழுத்து வாருங்கள், நீங்கள் இழுத்து வாருங்கள் என்று வெளிப்படையாக எங்களுடைய மீனவர்களை வன்செயலிலே ஈடுபடுமாறு ஒரு அமைச்சர் அறிவித்திருக்கிறார். நான் பொறுப்பான அமைச்சர் என்று சொல்ல வாயெடுத்தினான்.
பொறுப்பான அமைச்சர் என்று அவரை வர்ணிக்க முடியவில்லை. மிகவும் பொறுப்பற்ற முறையிலே வன்முறைக்கு எங்களுடைய மீனவர்களை தூண்டி இருக்கிறார். இந்த வேளையிலே எங்களுடைய மீனவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற அறிவுரை, தயவு செய்து இந்த அமைச்சருடைய அடாவடித்தனமான அறைகூவலுக்கு நீங்கள் செவிசாய்க்க கூடாது. நீங்கள் வன்முறையிலே இறங்கக்கூடாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் அதுதான். அவரை அமைச்சர் கதிரையிலே உட்கார வைத்தாலும் கூட அவருக்கு அடிதடிதான் தெரிகிறது போல இருக்கிறது. உருப்படியாக பொறுப்பாக அமைச்சராக அவருக்கு செயற்பட தெரியவில்லை. ஆனால் அவர் வன்முறையை தூண்டுகிறார் என்பதற்காக நீங்கள் அதில் இறங்க வேண்டாம். அது உங்களுடைய நன்மைக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும், உங்களுக்குத்தான் அது கேடாக முடியும். மாறாக அந்த அமைச்சருக்கு நாங்கள் ஜனநாயக முறையிலே சாத்வீக முறையிலே, வன்முறையை தூண்டுகிற அமைச்சருக்கும் நாங்கள் சாத்வீக முறையிலே ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். அதற்காக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி காலையிலே கடலிலே நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். முல்லைத்தீவிலே இருந்து பருத்தித்துறை வரைக்கும் பல படகுகளிலே நாங்கள் ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருவோம். இது சாத்வீகமான முறையிலே எங்களுடைய மீன்பிடி அமைச்சருக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக, உங்களுடைய கையிலே நாங்கள் தயாரித்து கொடுத்த சட்டத்தையாவது உபயோகிங்கள் என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். நானும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுவிதன் அவர்களும் 2 நாட்களுக்கு முன்னர் இந்திய துணை தூதரோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்தியாவிடத்திலே ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடுகளை கொடுக்குமாறு கூறியிருக்கிறோம். அவர்களே கேட்டார்கள், உங்களுடைய நாட்டிலே சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, ஏன் அதனை உபயோகிக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆகவே அமைச்சர் சரியான முறையிலே செயற்பட வேண்டும். ஜனநாயக நீரோட்டத்திலே நான் கலந்து விட்டேன் என்று சொல்லுகிறவர் இன்னமும் தன்னுடைய பழைய நினைப்பிலேயே இருந்து கொண்டு அதே விதமாக மக்களையும் வன்முறைக்கு தூண்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவருக்கு எதிராக நாங்கள் நடத்துகிற சாத்வீக போராட்டம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி முல்லைத்தீவிலே ஆரம்பமாகும். பல படகுகளிலே நாங்கள் அங்கேயும் சுகாதார வழிமுறைகளை பேணி கடல் அபாயங்களை தவிர்த்து அமைதியான முறையிலே கடலிலே ஒரு ஊர்வலமாக நாங்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி பருத்தித்துறை வரைக்கும் வருவோம். இதற்கும் அனைத்து மக்களும், மீனவர் சங்கங்கள், சமாசங்கள் மட்டுமல்ல, எல்லாரும், அரசியல் பிரமுகர்கள் உட்பட, இது கட்சி அரசியல் சார்ந்த ஒரு நடவடிக்கை அல்ல. எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார சம்பந்தமான பிரச்சனை, எங்களுடைய உணவு சம்பந்தமான பிரச்சனையும் கூட. ஆகவே 17ஆம் தேதி நாங்கள் நடத்துகிற இந்த போராட்டத்திலே ஆதரவு தருமாறு அனைவரிடத்திலேயும் அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலவீனப்படுத்தி பல்வேறு பிரிவுகளாக பிரிக்க பல சதித்திட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இந்த சதித்திட்டங்களை எதிர்கொள்ள அனைவரும் கட்சி வேறுபாடின்றி இன வேறுபாடின்றி ஒன்றிணைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என அழைப்பு விடுத்துள்ளார். திருமதி பண்டாரநாயக்காவின் 21வது நினைவேந்தல் நிகழ்வு கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். பண்டாரநாயக்க பாரம்பரியத்துக்கு ஏற்ப ஒரு புகழ்பெற்ற நாட்டை உருவாக்க நாம் கிராமமாக வீடு வீடாக சென்று ஒன்றாக வேலை செய்ய வேண்டுமென முன்னாள் ஜனாதிபதி இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளார். உறுதியான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று தீர்மானித்துள்ளது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று முக்கியத்துவமிக்க கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் முதலாம் கட்ட சம்பளத்தை அதிகரிக்க முடியும். அடுத்த 2 பகுதிகளை 2023ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் வழங்க பிரதமர் இணக்கம் தெரிவித்தார்.
அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பில் கலந்துரையாடிவிட்டு முடிவை அறிவிப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்தது. இதன் பிரகாரம் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க உறுப்பினர்கள் இன்று கொழும்பில் கூடி ஆராய்ந்து உறுதியாக தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கிரான் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தியவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கல்குடா காவல்துறையால் கடந்த மே 18ஆம் தேதி 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு இன்று வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. வாழைச்சேனை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி MHM பசில் முன்னிலையில் இவ்வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் இன்றைய தினம் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படாத காரணத்தினால் இணையவழியினூடாக எதிர்வரும் 25ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகரித்து செல்லும் பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்த அரசாங்கத்திடம் எந்த வேலை திட்டமும் கிடையாது. அதனால் பொருட்களின் விலையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் வியாபாரிகளிடமும் நிறுவனங்களிடமும் வழங்கி ஒதுக்கி கொண்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருட்களின் விலைவாசி தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை நிர்வகிக்க முடியாவிட்டால் அனுபவம் உள்ள ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்க வேண்டும். மக்களை விட வியாபாரிகளே அரசாங்கத்துக்கு முக்கியமாகும். அதனால் தான் பொருட்களின் விலைகளை தீர்மானிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் வியாபாரிகளிடமும் நிறுவனங்களிடமும் ஒப்படைத்துள்ளது. அத்துடன் நாடு பொருளாதார ரீதியில் இந்தளவு பங்குரோத்து நிலைக்கு செல்வதற்கு காரணம் ஆட்சியாளர்களின் பலவீனம் எனவும் தனக்கு அரசியல் அனுபவம் இல்லை என இலங்கையின் அரசு தலைவர் அமைச்சரவையில் தெரிவித்தார். நாட்டின் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு அரசியல் அனுபவம் இல்லை என்பதையே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து தெரிவித்தோம். நாட்டின் ஜனாதிபதி இப்போதாவது அதனை ஏற்றுக்கொண்டுள்ளதை வரவேற்கின்றோம். அதனால் நாட்டை ஆட்சி செய்ய அரசியல் அனுபவம் இல்லை என்றால் அது தொடர்பில் அனுபவம் உள்ள ஒருவருக்கு வழங்க வேண்டுமென அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிபர் CD விக்ரமரத்ன இன்று மதியம் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். அவர் வரலாற்று சிறப்புமிக்க துன்னாலை ஸ்ரீ பல்லிபுர ஆழ்வார் கோவிலுக்கும் தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்துக்கும் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். வடக்கு மாகாணத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் நேரில் ஆராய்வது சம்பந்தமாக நாளை கிளிநொச்சியில் இடம்பெறும் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக போலீஸ் அதிபர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளார். யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆஜர் ஜஸ்டின் ஞான பிரகாசத்தையும் இன்று மாலை அவர் சந்திக்க உள்ள நிலையில் பின்னர் காங்கேசன்துறையில் தங்கியிருந்து நாளை கிளிநொச்சிக்கு பயணமாவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட பின்னர் அக்டோபர் 16ஆம் தேதிக்கு பின்னர் நீக்கப்படவிருந்த சில கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீக்கப்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்ட பின்னர் அக்டோபர் மாதத்தில் பின்பற்ற வேண்டிய 2 கட்டங்களின் கீழான புதிய வழிகாட்டுதல்கள் செப்டம்பர் 30ஆம் தேதி சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டது. முதல் கட்டத்தின் கீழ் அக்டோபர் 1 முதல் 15 வரையும், இரண்டாவது கட்டத்தின் கீழ் அக்டோபர் 16 முதல் 31 வரையும் மக்களின் நடத்தைக்கேற்ப கட்டுப்பாடுகளை நீடிக்க அல்லது நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 16 முதல் நடைமுறைக்கு வரும் கட்டுப்பாடுகள் பொது இடங்களில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் ஒப்பிடும்போது திருமணங்கள், இறுதி சடங்குகள் மற்றும் உணவகங்கள், கடைகள் மற்றும் உடற்பயிற்சி நிலையங்கள் போன்றவற்றுக்கு ஓரளவு தளர்வு அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஊரடங்கு உத்தரவை தளர்த்திய பின்னர் மக்களின் பொறுப்பற்ற நடத்தையை கருத்தில் கொண்டு சுகாதார அதிகாரிகள் நிலைமையை ஆராய்ந்து சில கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. லொஹான் ரத்பத்தே நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக செயற்பட்டுள்ளதாகவும் இலங்கையின் குற்றவியல் சட்டத்தின்படி பாரிய குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னபேல் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் புதன்கிழமை மன்னார் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அரசியல் கைதி தொடர்பான வழக்கின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மன்னார் மேல் நீதிமன்றத்தில் சிவசுப்பிரமணியம் தில்லராஜா என்ற அரசியல் கைதியின் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கின் பிரதான வழக்கை விட மேலதிக சமர்ப்பணம் மேற்கொண்ட பின்னர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை எடுக்கப்பட்ட போது அந்த பிரதான வழக்கை விட மேலும் ஒரு விடயத்தை விண்ணப்பம் செய்வதற்கு நான் அனுமதி கோரியதாகவும் அதன் பிரகாரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிவசுப்பிரமணியம் தில்லராஜா என்பவர் அனுராதபுர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு விளக்கமறியலில் உள்ளார். அது மட்டுமன்றி அவரையும் சேர்த்து 14 ஆண் சிறை கைதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் வடக்கு கிழக்கு மலையகத்தைச் சேர்ந்த தமிழ் குடிமகன்கள். இதை தவிர 4 அல்லது 5 பெண் கைதிகளும் காணப்படுகின்றனர்.
செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு சம்பவம் சிறைச்சாலையில் பதிவாகியுள்ளது. சிறைச்சாலை சீர்திருத்தத்துக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் என்பவர் இந்த சிறைச்சாலைக்கு 6 மணியளவில் அத்துமீறி புகுந்து அந்த சிறைச்சாலை அதிகாரிகளை தனது அதிகாரத்துக்கு உட்படுத்தி அவர்களை பலவந்தப்படுத்தி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தமிழ் சிறை கைதிகளை வெளியில் கொண்டு வரும்படி ஆணையிட்டுள்ளார். அவரது உத்தரவுக்கு அடிபணிந்த சிறைச்சாலை அதிகாரிகளும் 10 கைதிகளை வெளியில் கொண்டு வந்து அந்த முற்றத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த தருணத்தில் அந்த ராஜாங்க அமைச்சர் குடிபோதையில் இருந்ததாக அதனை அவதானித்த சிறை கைதிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அவர்களை ராஜாங்க அமைச்சர் ஆபாச வார்த்தைகளால் பேசி அதன் பின்னர் அவர்களை முழந்தாளிட கட்டாயப்படுத்தியுள்ளதாகவும் பயத்தின் நிமித்தம் தமிழ் அரசியல் கைதிகளும் முழந்தாளிட்டுள்ளனர். அத்துடன் ஒவ்வொருவராக அமைச்சர் அழைத்து நீ இராணுவத்தினரை கொலை செய்தாயா என்று அச்சுறுத்தும் விதமாக கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தில்லராஜா என்பவரை கூப்பிட்டு நீ யாரை கொலை செய்தாய் என கேட்டுள்ளதாகவும் அவர் முதலில் எனக்கு சிங்களம் தெரியாது என கூறிய நிலையில் பிறகு ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூப்பிட்டு மொழிபெயர்த்து சொல்லப்பட்டதாக அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும் போது நீ தமிழ் அரசியல் கைதிகளை என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், விடுதலை செய்யவும் முடியும் அல்லது அவர்களை ஒழித்து கட்டவும் முடியும், அதற்கான அதிகாரத்தை தருவதாக சொல்லித்தான் எனக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருக்கிறார் என அவர் தெரிவித்ததாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே உங்களை நான் எதுவும் செய்யலாம், நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முறைப்பாடு செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லி கடைசியில் அந்த துப்பாக்கியை தலையில் வைத்த பொழுது சிறைச்சாலை அதிகாரி தலையிட்டு அவரை சமாதானப்படுத்தி வெளியில் கொண்டு சென்றுள்ளதாக கைதிகள் தெரிவிக்கின்றனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இத்தகைய சம்பவத்தை மன்னார் மேல் நீதிமன்றத்தில் கூறி சமர்ப்பணம் மேற்கொண்ட சிரேஷ்ட சட்டத்தரணி ரத்னவேல் ஊடகங்களுக்கு இதனை தெரிவித்தார். மேலும் ராஜாங்க அமைச்சரின் செயற்பாடும் எனவே ஒரு அரசியல்வாதிகள் இந்த விடயத்தில் தலையிடாமல் ஒரு சரியான விடயத்தை அதுவும் நீதியமைச்சர் என்ற பதவியில் இருப்பவர் தான் தோன்றித்தனமாக அரசாங்கத்தை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கு செயற்படக்கூடாது எனவும் அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும், சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என அவர் இதன் போது கேட்டுக்கொண்டுள்ளார். கனடா நாட்டு உயர்ஸ்தானிகர் அங்கஜன் ராமநாதன் இன்று சந்தித்தார். இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கினன் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அங்கஜன் ராமநாதனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சந்திப்பு நிறைவடைந்ததும் எவ்வாறான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது என்பதை அங்கஜன் ராமநாதன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இன்று கனேடிய தூதுவரை சந்தித்தோம். குறிப்பாக யாழ் குடாநாட்டில் நடக்கின்ற மக்களுடைய மனநிலை, அரசியல் சூழ்நிலை மற்றும் இங்கே இருக்கின்ற நீண்டகால பிரச்சனைகள், அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள், குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்துக்கு தேவைப்படுகிற முதலீடுகள் மற்றும் அதுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், குறிப்பாக இந்த போக்குவரத்து சம்பந்தமாக பேசப்பட்டது. பலாலி விமான நிலையத்தை மறுபடியும் வேகமாக இயக்குவது ஊடாக முதலீட்டாளர்களை கொண்டு வரதுக்கு அல்லது வருங்காலத்தில் அந்த ஹைவே போன்ற விடயங்கள் பேசப்பட்டது. எங்களுடைய கனேடிய தூதுவர் மிகவும் யாழ்ப்பாணம் அதாவது வடபானம் அக்கறை கொண்டவராக காணப்படுகிறார். எங்களுடைய விவசாயம் சார்ந்து பேசப்பட்டது. தற்போது இருக்கின்ற பொருளாதார சவால்கள் சார்ந்து பேசப்பட்டது. அதற்கான தீர்வுகளை சம்பந்தமாக பேசப்பட்டது. ஒரு தற்போதைய யாழ்ப்பாண சூழ்நிலையும் எதிர்கால நடவடிக்கைகள் சம்பந்தமாக பேசி எங்களுடைய திட்டங்களை பற்றி அவருக்கு தெரிவித்திருக்கிறோம். அதில் இருக்கின்ற ஒரு சில நல்லதுகளை கெட்டதுகளை பற்றி அவர் தெரிவிச்சிருக்கார். நிச்சயமாக அதை சம்பந்தமாக பேசப்பட்டது. அதில் எங்கள் அனைவராலும் மீட்கப்பட்ட ஒரு விடயம் இதில் இந்த பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இந்த புதிய கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குன்ற யாப்பு மாற்றத்துக்கான இந்த ப்ரோசஸ் நேர்மையாக இருக்க வேணும்ன்றதில் பேசப்பட்டது. கடந்த காலங்களில் அதனுடைய பற்றாக்குறை, நேர்மையின் பற்றாக்குறை காணப்பட்டதை அனைவரும் உணர்ந்ததாக நாங்கள் பேசப்பட்டிருக்கோம். அதுக்கான நேர்மையான ஒரு முயற்சி ஒன்று வேணும். அந்த நேர்மையான முயற்சி அதே நேரம் அனைவர்களுடைய கருத்தும் உள்வாங்கப்பட்ட ஒரு யாப்பு மாற்றமாக இருந்தால் எங்களுடைய மக்களுக்கான ஒரு தீர்வு
நேர்மையான ஒரு பேச்சுவார்த்தை இருந்தால் அதனூடாக கிடைக்கும்ன்றதை நாங்கள் பேசினோம். இலங்கையுடனான உறவுகளில் எவ்வித முரண்பாடும் கிடையாது என்று சீன அரசாங்கம் அறிவித்துள்ளது. சேதன உரம் தொடர்பிலான சர்ச்சை காரணமாக இரு நாடுகளின் உறவில் விரிசல் ஏற்படாது என சீன தூதரகத்தின் பேச்சாளர் லுயோ சொங் தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து சேதன உரத்தை இறக்குமதி செய்யாவிட்டால் பாதக விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த எச்சரிக்கை குறித்த வதந்தி முற்றிலும் பொய்யானது எனவும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டுறவு வரலாற்று ரீதியானது எனவும் அது வலுவானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு பரஸ்பர புரிந்துணர்வு, பரஸ்பர மரியாதையின் அடிப்படையிலானது என்று குறிப்பிட்ட அவர், கோவிட் பெருந்தொற்று ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் இலங்கையுடன் சீனா இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள சீன சேதன உரம் ஏற்றுமதி செய்வதாகவும் பல்வேறு சர்வதேச தர சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திறந்த விளைமனு கோரல் அடிப்படையில் விவசாய அமைச்சு உர நிறுவனத்தை தெரிவு செய்துள்ளது எனவும் இரு தரப்புகளுக்கும் பேச்சுவார்த்தை நடாத்தி இந்த முரண்பாட்டு நிலைமைக்கு தீர்வு காண முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த சேதன உர இறக்குமதி குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட முடியும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலியை இம்மாதம் 25 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. அசாத் சாலி சார்பில் ஆஜராக ஜனாதிபதி சட்டத்தரணி தாக்கல் செய்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை 25 வரையில் ஒத்திவைத்துள்ளதுடன் அன்றைய தினம் அசாத் சாலியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 9 ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தும் விதமாக கருத்து தெரிவித்ததாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த குறுகிய கால பகுதியில் 40% அதிகரித்துள்ளதாக தேசிய தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது. இந்நிலைமை நீடிக்குமாக இருந்தால் நாட்டில் வெகு விரைவில் பஞ்ச நிலை உருவாகும் என அச்சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். தவறான முறையில் இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்கின்றது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசும்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலையை தீர்மானிக்கும் பலம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை எனவும் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தல் வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி பசந்த கர்ணகொடவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதில்லை என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்தில் முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை அவரது அலுவலகம் தொடராது என சட்டமா அதிபர் திணைக்களம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் சிறப்பு ட்ரையல் அட்பார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. 2008-2009 ஆண்டுகளில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரை வெள்ளை வேனில் கடத்தி சென்று கப்பம் பெற்றுக்கொண்டு காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பில் பசந்த கர்ணகொட பிரதான சந்தேக நபர்களில் ஒருவராக எழுதப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனதாக கூறப்படும் வழக்கில் கர்ணகொட மற்றும் 13 பேருக்கு எதிராக முன்னாள் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.